சக்திவேல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைய தினமானது கடலூரில் ஒரு பரபரப்பான சூழல் ஒன்று நிலவிருக்கு ஏற்பட்டிருக்கு. தேர்தல் முடிந்து ஒரு 10 நாட்களுக்கு மேல் ஆகியுமே கூட இப்போது அந்த பரபரப்பு இன்னும் கடலூர் பகுதியில் குறையாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தினங்களுக்கு, அதாவது தேர்தலுக்கெல்லாம் முன்பு வள்ளலார் ஞான சபையில் ஒரு சர்வதேச அரங்கம் அமைக்க போகிறதாக தமிழ்நாடு அரசு அதுக்கான அடிக்கல் நாட்டுறதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் பண்ணாங்க. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த முன்னெடுப்புக்கெல்லாம் பெரிய ஒரு போராட்டங்களை முன்வைத்தார்கள். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் அமைதியான நிலையில் இருந்து வந்தாங்க. தற்போது ஒரு 2 தினங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான், அடிக்கல் நாட்டுறதுக்காக அனைத்து விதமான முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்தார்கள். அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்தது. அந்த ஏற்பாடுகள்லாம் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் தங்களுடைய போராட்டங்கள் முன்னெடுப்புகள் மூலமாகவும் இந்த தீர்ப்பானது உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடையாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு இடைக்கால தடை தானே தவிர ஒரு நிரந்தர தடை கிடையாது, ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அந்த பகுதியில் எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் ஆளுங்கட்சியானது தன்னோட வேலைகளை நடக்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்காக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைக்கி சென்று தங்களுடைய பிரச்சாரங்கள், அதாவது போராட்ட பிரச்சாரங்களை இன்றைக்கி முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் அவங்க அடிக்கல் நாட்டவோ இல்லை வேறு எந்த ஒரு இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடையில இந்த குழி நோண்டும் பணிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ கூட ஒரு நபர் குழியின் கீழே படுத்துக்கொண்டு என் மேலே மண்ணள்ளி போடுங்கன்ற ஒரு சம்பவம்லாம் இடையில நடந்துச்சு. அது எல்லாருமே தெரிஞ்சது தான். நேற்றைய தினம் கடலூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு தங்கர் பச்சன் அவர்கள் உட்பட சென்னைக்கு சென்று நமது சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தினர். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடைக்கால தடையை நிரந்தரமான தடையை கொண்டு வரணும். அந்த பகுதியில் தமிழ்நாடு அரசு பல்வேறு அமைப்புகளை, அதாவது ஒரு ரவுடி கும்பல்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு அந்த வள்ளலார் சர்வதேச சமயத்தில் ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு துடிப்போடு இருக்காங்க. அதை பற்றியும் அதுக்கு நிரந்தர தடை எப்படி இது பண்ணலான்றதை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அடுத்த கட்ட போராட்டங்களை எப்படி முன்னெடுத்துட்டு போகலான்றதையும் பற்றி தான் நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லத்தில் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அதன் பின்பு இன்று பார்த்திங்கனாக்கா, கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கிய திரு தங்கர் பச்சன் அவர்கள் ஒரு பகுதிக்கு போயிட்டு மக்களுடைய கலந்துரையாடலை நடத்தினாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எந்த சூழலில் எப்போ எவன் வந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு தகவல் மட்டும் தெரிவித்தா போதும், ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், அடுத்த நொடியை நாங்கள் களத்தில் போராட்டத்துக்கு தயாராக இருக்கோன்றத ஒரு தகவலையும் இன்றைக்கு தங்கர் பச்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது அங்கே உள்ள பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு செய்தி போல தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாக்கா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, நெய்வேலியில் பிரச்சனை நிலக்கரி எடுத்தாங்க. அப்போவும் எந்த கட்சியும் நமக்காக குரல் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் குரல் கொடுத்தாங்க. மற்றபடி அடுத்தது இப்போ வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கும் இன்றைக்கி அந்த பகுதியில் அரசியலுக்காக ஓட்டுக்காக கட்சி நடத்த கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மௌனம் தான் காத்துட்ருக்காங்க. இதுக்கும் பாமக தான் இன்றைக்கி களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறத அந்த மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தேர்தல் முடிஞ்ச உடனே கட்சிக்காரங்கள்லாம், கட்சி தலைவர்லாம் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இனி அடுத்த தேர்தலில் தான் உங்களை சந்திப்பாங்க. ஆனால் பாமக அப்படி கிடையாது. தேர்தல் முடிஞ்சாலும் சரி, தேர்தல் நேரமே இல்லாலும் சரி, மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது இன்றைக்கி இல்லாத பாமகவோட ஒரு வரலாற்று ஒரு சிறப்பு. அது தேர்தல் முடிஞ்சாலும் சரி, தேர்தலில் மக்கள் நமக்கு வெற்றி வாய்ப்பு தரலனாலும் சரி, மக்களுக்காக இன்றைக்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக தான்.
அதுபோல் தான் இன்றைக்கு தங்கர் பச்சன் அவர்கள் மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் மக்கள் அங்கங்கே சந்தித்து நீங்கள் வந்து ஒன்றும் பதற்றம் அடைய வேண்டாம், பதற்றமான சூழலாம் அங்கே கிடையாது, நாங்கள் இருக்கிறோம், எந்த ஒரு விஷயமும் நடக்காது, இங்கே வந்து ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் எடுக்க விட மாட்டோன்ற அளவுக்கு இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆதரவான ஒரு செய்திகளை வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தான் இன்றைக்கு வந்து காலையில் தங்கர் பச்சன் அவர்கள் மக்களை சந்தித்து நீங்கள் வந்து யாரும் வந்து பதட்டம் அடைய வேண்டாம், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்று போய் நாங்கள் சின்னையா அவர்கள்ட்ட வந்து கலந்துரையாடல் பண்ணிட்டோம். இனி எப்போ அவங்க வந்து நம்ம சர்வதேச மையத்தில் வந்து வள்ளலார் அவர் நிறுவிய அந்த இடத்துல வந்து யாவும் வந்து நம்ம ஒரு மண் எடுத்தாலோ இல்லை எந்த ஒரு பணிக்காக அங்கே வேலையை ஆரம்பித்தாலோ அடுத்த நொடியே அங்கே பாமக வந்து நிற்கும். பல்லாயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை திரட்டி மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று இன்றைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னாக்கா, ஆளும் அரசு வந்து எங்கெங்கேயும் நிலங்கள் வந்து அங்கங்கே நிறையா இருக்குது. கடலூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிப்காடு பகுதியெல்லாம் விவசாயம் கிடையாது, நிறைய தரிசு நிலங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எந்த மையம் அமைக்கணும்னாலும் அங்கே அமைக்கலாம், அங்கெல்லாம் வந்து எந்த இடையூறும் கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்துக்காக வந்து இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தில் வந்து இந்த ஒரு சர்வதேச மையம் கட்டணும், ஒரு மால் கட்டணும்னு எதுக்கு துடிச்சிட்ருக்குன்னு தெரியல. நிறைய மக்கள் அங்கே அந்த வள்ளலார் கோயிலை நம்பி தான் இருக்காங்க. இன்றைக்கும் ஆதரவு இந்த பிள்ளைகளால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிவனடிகளார் எங்கெங்கேருந்து வராங்க, மற்ற மாநிலத்திலேருந்து வராங்க, பல்வேறு தூரத்தில் வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த சர்வதேச மையம் நீங்கள் கட்டினீங்கன்னா பல்வேறு இடையூறு. இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழா என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பல்வேறு விழாக்கள்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல நீங்கள் மக்களுக்கு எதிர்பார்ந்த ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இது வந்து ஒரு மக்களே வந்து இந்த களத்தில் வந்து இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது வெடிக்குன்றதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.